கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவரை உளமாற நான் போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்துகிறேன், ஆராதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள கடவுள், உயிருள்ளவர், நம்ம எல்லோரையும் பார்க்கிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர், நம் ஜெபங்களை கேட்கிறவர், மனது உருகிறவர், அற்புதம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆம், அவருடைய பிள்ளைகள் நாம். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஒவ்வொருவரையும் அவர் தானே பார்க்கிறார், விசாரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அரவணைக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் ஒரு விடுதலை நேரமாக அவர் நமக்கு கொண்டு கொடுத்திருக்கிறார். விடுதலையின் நேரம். ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நேரமாக இருக்கின்றது. அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது அது விடுதலையாய் கடந்து வருகிறது, விடுதலையாய் கடந்து வருகிறது. யோவான் 8:32 சொல்லுமே, உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று. இறை வார்த்தையை, உண்மையாம் இறை வார்த்தையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த இறை வார்த்தை உங்களுடைய பிரச்சனை, போராட்டத்துக்கு விடுதலை அளிக்குமா இருக்கிறது. அதே யோவான் 8:36 பார்க்கிற பொழுது, திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலையே உண்மையான விடுதலை என்று பார்க்கிறோம். ஆம், திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இயேசு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, தூய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை என்று பார்க்கிறோம். ஆண்டவர் என்பது ஆவியானவரை குறிக்கிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை என்று பார்க்கிறோம். இந்த நேரம் தந்தை, மகன், தூய ஆவி, வார்த்தை, மனூறு ஆவி நம்மிலே செயல்பட்டு நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நேரமாயிருக்கிறது. இந்த நேரத்தை நாம் ஆண்டவர் கடவுளை ஒப்பு கொடுக்கலாம். மரியாதை போல ஆண்டு பாத்திலே அமர்ந்து அவர் தருகிற வார்த்தையெல்லாம் கேட்டு நாம் விடுதலை பயணத்திலே கடந்து போகலாம், ஒப்பு கொடுக்கலாம். பிரிய மாணவர்களே, மார்க்கு 16:20 படியாக எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரும் உடன் இருந்து அரும் அடையாளங்களால் வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவராய் கடவுள் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார், உறுதிப்படுத்துகிறார் இருக்கிறார். அற்புத அடையாளங்கள் வழியாக இன்றும் ஜீவனுள்ள தேவன் என்று உறுதிப்படுத்துகிறார் இருக்கிறார். ஒப்புக்கொடுக்கலாம். பிரியமானவர்களே, என் அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போம். தொலைக்காட்சியை பார்க்க வேண்டாம், கண்களை மூடுவோம். உங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பதை கொண்டு வாருங்கள். துவாமியாருக்கு முன்பாக தோன்றிய இயேசு கிறிஸ்து இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கதா கொண்டு வாருங்கள்.
ஒப்புக்கொடுங்க, ஜெபிக்கலாம். நேசிக்கிற ஆண்டவரே, மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஆண்டவர் இயேசுவே, இதோ நற்செய்தி கேட்கிற இந்த வேலைகளே, உம்முடைய வார்த்தையை கேட்கிற இந்த வேலைகளே அரும் அடையாளங்கள் உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும். அப்பா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே அற்புத அடையாளம் உண்டாகட்டும். ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். செய்தி கொடுக்கின்ற அந்த அடியனையும் நீர் மறைத்துக் கொள்ளும். செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் தானே தெய்வீக பிரசன்னத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். இறை பிரசன்னம் நிறைவேற்காட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆவியானவர் என்ன செய்தியை கொடுக்க சொல்லுகிறாரோ அந்த செய்தியை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு செய்தி தான், கடவுளோடும் மனிதரோடும் நல்லுறவு என்கிற ஒரு செய்தி. கடவுளோடும் மனிதரோடும் நல்லுறவு என்ற செய்தி. இந்த கடவுளோடும் மனிதரோடும் நல்லுறவு என்கிற சிலையை பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு நற்செய்தி பணியாளர், அருப்பணியாளர், ஒரு போதகர், ஆண்டவருடைய காரியங்களை சொல்கிறவர். அவர் ஒரு நாள் ஒரு கருத்தை சொன்னார். நான் ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே அந்த வார்த்தையை கேட்டது இன்னும் என்னுடைய மனதிலே பதிந்து கொண்டிருக்கிறது. சிலுவை என்று பார்க்கிற பொழுது நேரா மேலிருந்து ஒரு குன்னேறு உண்டு, அடுத்தது குறுக்கா. சிலுவை மேலேருந்து வந்துட்டு இருக்கு, குறுக்காவும் போயிட்டு இருக்கு, இல்லைங்களா? மேலேருந்து வந்துட்டு இருக்கு, குறுக்காவும் போயிட்டு இருக்கு. இந்த கருத்தை பார்க்கிற பொழுது இந்த நேரா இருக்கிறது விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் என்கிற நிலைத்தான். விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் அது கடவுளை குறிப்பது, கடவுளோடு கூட உறவு என்று பார்க்கிறோம். மனிதன் கடவுளோடு கூட உறவு. இந்த குறுக்கு சட்டம் பார்க்கிற பொழுது அது மனிதரோடு உறவு, மனிதரோடு கூட உறவு. இந்த உறவு யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உண்மையான ஒரு கிறிஸ்தானத்திலே இருக்கிறவர்களாக இருக்க முடியும். கடவுளோடு கூட இணைக்கப்பட்டுள்ளாக இருக்கும், அவர்கள் கடவுளுக்கு சாட்சிகளாக இருக்க முடியும். இந்த நிலை வேண்டும், இந்த நிலை நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, கடவுளோடும் மனிதரோடும் ஒப்புரவாக்கணும். அப்பொழுதுதான் ஒரு கிறிஸ்துவ நிலை வெளிப்படுகிறது. எல்லாரும் சிலுவை போட்டிருக்கிறோம், எல்லாம் போட்டிருக்கிறோம், ஆனால் பார்க்கணும், இந்த கடவுளோடும் மனிதரோடும் உறவு பார்க்கிற பொழுது நான் இந்த நாளிலே முதலாவது நாம் கடவுளோடு கூட உறவு என்கிற நிலையை பார்க்கலாம். கடவுளோடு கூட, அந்த உன்னத கடவுளோடு கூட எப்படி உறவு என்பதை நாம் முதல்ல சிந்திக்க இருக்கிறோம். இது இந்த கடவுளோடு மனிதரோடு கூட என்கிற உறவை பார்க்கிற பொழுது கடவுள் கொடுக்கப்பட்ட கட்டளை இரண்டே கட்டளைத்தான். இந்த திருவிழியை முழுதுமா பார்க்கிற பொழுது இரண்டே கட்டளைத்தான். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு கூட அன்பு செய்வாயாக. அடுத்தது, உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய்வாயாக. கட்டளை இதுவும் அமைந்திருக்கிறது. எனவே இந்த வேளையிலே கடவுளோடு கூட ஒரு நல் உறவு என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடவுளோடு கூட அன்பு நல்ல உறவு என்று பார்க்கிற பொழுது, என் அன்புக்குறவுகளே, அந்த விண்ணக கடவுள் நமக்காக இறங்கி வந்தார், நம்மை தேடி கடந்து வந்தார். எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளையும் சேர்த்து அணைவத்துக் கொண்டிருக்கிறார். எனவே முதலாவது இந்த கருத்துக்களை நான் ஒவ்வொரு பிரிவாய் கொண்டு வருகிறேன். தொலைவில் இருந்து கடவுள் அருகில் நாம் வருகிறதை கொண்டு வருகிறேன். லூக்காஸ் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கிற பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இறந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். பாருங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தது. அங்க பார்க்கும் பொழுது இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அவர் வந்தார். அந்த நிலையிலே நாம் அவரை தேடி போகிறோம். அவர் தேடி வந்தார். ஆண்டவரா இயேசுக்கு தேடி வந்தார். என் அன்பு கூறுகளே, அவர் தேடி வந்திருக்கிற பொழுது நாம் அவர்களை கடந்து போகிறோம். எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த நாம்
அவரிலே கடந்து போகிறோம். அவர் தேடி வருகிறார். தேடி மிக்க வந்து ஆண்டவர் கண்டுபிடிக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கை, இந்த கருத்தை நான் சொந்தமானால் நான் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தையே நான் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். ஏன் அநேக நபர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ வாழ்ந்தேன், எப்படியோ வாழ்ந்தேன், இப்பொழுது ஆண்டவரோடு கூட நான் இருக்கிறேன், ஆண்டவரோடு கூட இருக்கிறேன் சொல்வார்கள். புனித பவுலடிகள் சொல்லுகிறதை பார்க்கணும். எபேசிய திருமுகத்திலே பார்க்கிற பொழுது 2ஆம் அதிகாரத்திலே, எபேசிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே ஒரு அருமையான ஒரு கருத்தை கொடுப்பார். அருமையான ஒரு கருத்தா இருக்கும் அது. ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் எங்கேயோ இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். பார்க்கணும் என் அன்புக்குரியவர்களே, எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த நாம் பாவத்தின் மித்தமாக, அக்கிரமத்தின் தீவிரத்தின் மித்தமாக எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எல்லாம் கழுவப்பட்டு அவருக்குள்ளாக வந்திருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி மீட்க வந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம்மை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவரோடு கூட இணைக்கிறதை தான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் அதே எபேசியரை பார்க்கிற பொழுது 1 அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து மிக அருமையான ஒரு கருத்தா இருக்கும். அதே எபேசியர், ஏன்னா எபேசியர் எடுத்திருக்கிறீங்கள, அதனால சொல்ல வருகிறேன். அதே எபேசியர்ல 1 அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீ படித்து பார்க்கணும். அங்க கருத்து சொல்லுகிறது என்ன? கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் அதனால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். இதனால் நாம் மன்னிப்போம். இயேசு கிறிஸ்து நம்ம சொல்ல கருத்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. கிறிஸ்து ரத்தம் சிந்தி எங்கேயோ வாழ்ந்து பாவத்தில் எங்கேயோ போய்கொண்டிருந்த நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி அவரை அவர் பக்கமாய் இழுக்கிறார். இந்த கருத்தை நான் சொன்ன நிறைய சொல்லிருக்கோம். எப்படி விண்ணகத்துக்கும் சொல்லுகிறேன், விண்ணகத்தோடு சொல்லுகிறேன். நம்முடைய பாவங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு மனிதன் செய்கிற பாவம் எல்லாம் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிறதா, விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் இடையே இருக்கிறதா, விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும். அந்த நிலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவருக்கும் நமக்கும் விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் இடையா இருக்கிற அந்த பாவத்தை போக்கும்படியாக ஆண்டவராய் மீட்பராம் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து பாவ பரிகார பலியாகி ரத்தம் சிந்தி அங்கே பாவத்தெல்லாம் போக்கி இணைக்கிறார், ஜாயின் பண்ணுகிறார். தொலைவில் இருந்து அவர் இருக்கிறார். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக நம்முடைய பாவம் இருக்குன்னு சொல்லுங்களா, இது ஏசாயால் சொல்லுவார். ஆண்டு ஆசிரியர் அந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சொல்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவிலே தொங்கியது எங்க? வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தான் சிலுவிலே தொங்குகிறார். அந்த சிலுவிலே தொங்கி ரத்தம் சிந்தினால்தான் அந்த பாவமெல்லாம் போக்கப்பட்டு நாம் அவரோடு கூட உருவாகிறோம், விண்ணகத்தோடு கூட உருவாகிறோம். அதுதான் சிலுவை, கடலோடு உருவுறது. இந்த கருத்தை நான் இப்ப சொல்லுகிற ஒவ்வொரு கருத்தையும் நீங்க சிந்தித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, கொலோசியரில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மிக அருமையான கருத்து. கொலோசியரில் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தையோடு கூட இணைத்து நாம் கொண்டு வரலாம். கொலோசியர் 1 அதிகாரத்திலே 20வது வசனத்தை நீ படிப்பில்லானால் அதில் சொல்லப்பட்டிருக்கும், சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். கடவுள் தன்னுகனார். பார்க்கணுங்க, விண்ணுள்ளவை மண்ணுள்ளவை அனைத்தும் தம்மோடு கூட ஒப்புரவாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவிலே தொங்கி நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் கழுவி நம்மை அவர் ஒப்புரவாக்குகிறார். அந்த மரம் விண்ணகத்தோடு கூட ஒப்புரவு. சிந்திப்போமானால் பிரியமானவர்களே, இந்த உலகம் எல்லாம் வெறுமையான காணப்பட்டதாக இருக்கும்.
அருமையாய் காணப்பட்டதா இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும் இருக்குங்க. எங்கேயோ இருந்த நமக்கு அந்த விண்ணகத்தோடு கொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கருத்தினை பிரிப்பானுடைய நம்ம ஒவ்வொரு வசனம் படிக்க என் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளாக ஓடுகின்ற கருத்து தான் இந்த அந்த நிலையை கொண்டு வருகிறது. திருப்பாடலை பார்க்கிற பொழுது சொல்வார், திருப்பாடலை பார்க்கிற பொழுது அதில் திருப்பாடல் எடுங்க. திருப்பாடல் 40 2வது வசனத்தை முதல்ல படிக்கலாம். 40 2வது வசனத்தை முதல்ல படிச்சு பார்க்கலாம். 40 அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார், சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார், கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார், என் காலணிகளை உறுதிப்படுத்தினார். அருமையா சகோதரர் படித்தார். பார்க்கணும் பிரியமா. நீங்களே எல்லாம் பைபிள் நோட்ஸ் இல்லைங்க, நான் சொல்றதுக்கு டைம் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்களே எடுக்கிறதுக்காக தான் டைம் கொடுக்குறேன். திருப்பாடல் சொல்லி முடிக்கிறேன். திருப்பாடல் 40 2 எடுத்து படிங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். இல்லையெல்லாம் எடுக்கிறீங்க. நன்றி பிரியமறியவர்களே, எடுத்து படிங்க. அது சொல்லப்பட்டிருக்கிற வசனம், இந்த வசனத்தை நான் பார்க்கிற பொழுது எனக்குள்ளாகவே நான் உணர்கிறேன். நானே சாட்சியாக கொண்டு வருகிறேன். என் அன்பு சகோதரர் இருக்கிறாரே, அவரை நான் சாட்சியை கொண்டு வந்திருக்கிறோம். எங்கேயோ வாழ்ந்தோம், ஆனால் அவர் இணைத்து விட்டார். கடவுளோடு கூட ஒப்புரவா நல்ல உறவு செய்கின்ற நிலை அவர் தானே செய்ய கொண்டு வருகிறார். அடுத்து நாம் செயல்பட எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே. இந்த எல்லா மனிதரும் இப்படி வரணும். நான் சாட்சி கூறுவது என்னன்னா, எல்லா மக்களும் சாட்சி கூறுகணும். உலகில் இருக்கிற எல்லா மக்களும் சாட்சி கூறணும் தான். செபியுங்க. கடவுளோடு கூட நல் உறவு என்று பார்க்கிற பொழுது நம்மை தேடி வந்து நம்மை அரவணைத்த அந்த ஆண்டவரோடு கூட நாம் கடந்து போகணும். முதலாவது பார்த்தோம், தொலைவில் இருந்து நாம் கடவுளோடு கூட ஒப்புரவு நல்ல உறவு கொள்ளுகிறோம். அடுத்தது ஒரு தலைப்பு எழுதிக்கிட்டீங்க. அடுத்து ஜபத்தின் வழியாக நாம் அவரோடு கூட உறவு கொள்ளணும். ஜபத்தின் வழியாக அந்த விண்ணக கடவுளோடு கூட பரம தேவனோடு கூட வழியும் சத்தியம் ஜீவனமான இயேசு கிறிஸ்து வழியாக அவரோடு கூட நாம் ஒப்புரவாகணும், ஒரு ஐக்கியமாகணும். நான் சொல்லுகிறது சிலுவையின் அடையாளம் வந்து இங்கே அவரோடு கூட ஒப்புரவாகணும். இந்த ஒப்புரவாக என்று பார்க்கிற பொழுது அன்புக்குறவுகளே, எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் தானே அழைத்து அவர் நம்பிக்கையிலே கடந்து வந்து நம்மை தூய ஆவினால் நிரப்பி ஒரு மகளாக மாற்றியிருக்கிறார். இதை நாம் ஒவ்வொரு நாளும் உணரணும். பிரியமானவர்களே, உணரணும். யோவான் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 1 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, அவர் மேலே நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டுகிறவர்கள் அவருடைய மகன்களாகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று. 1 யோவான் நற்செய்தியிலே 1 அதிகாரத்திலே 12வது நம்பிக்கை கொண்டு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாகிற நன்மை கொடுத்திருக்கிறார். ஆஹா, அடுத்த வசனம் சொல்லுகிறது என்ன? 13வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து அவருடைய நிலையை நம்ம மாற்றி கொடுக்கிறது என்று அந்த வசனம் படிச்சு படிங்க படிச்சு 13வது வசனம். அச்சோ, எந்த அருமையான வசனம் பாருங்க. 1 யோவான் நற்செய்தியிலே 1 அதிகாரத்திலே 12வது வசனம், அவர் மேல் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய பிள்ளைகள் ஆகின்ற நிலை என்றால் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல. 13வது வசனம் படிச்சு பாருங்க. அவர்கள் ரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் என்று. கடவுளால் பிறந்தவர்கள் நீங்களும் நானும், நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவிலே பிறந்தப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளால் பிறந்தவர்கள் எப்படி உறவு கொடுப்பாருங்க, கடவுளோடு கூட உறவு எப்படி செய்கிறதுன்னு பாருங்க. இதை நாம் கொண்டு வரணும். நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அப்படி வருது அவர் உறவு கொண்டு வரும், கடவுளோடு கூட உறவு. சரி, இந்த உறவு என்ற நிலையை பார்க்கிற பொழுது அந்த ஆவினாலே பிறக்கப்பட்டு
பிறக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கா, நாம் எல்லாம் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைகள். கேட்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே நாம் சிந்திக்கணும். அவரை பார்த்து நாம் அவருடைய ஆவினால் பிறக்கப்பட்டிருக்கிற நாம் அவரோடு கூட அடிக்கடி உறவு கொள்ளணும். ஜெபத்தின் வழியாக உறவு கொள்ளணும். அப்பா என்று சொல்லி அவரோடு கூட உறவு கொள்ளணும். அதற்குத்தான் இங்கே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நாம் பிள்ளைகளாகின்ற நிலையிலே அவரோடு கூட உறவு, அந்த விண்ணக கடலோடு கூட உறவு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் பார்க்கிற பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் மிக அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே, கடவுளுடைய ஆவியால் யார் இயக்கப்படுகிறவர்களே? கடவுளின் மக்கள். பாருங்க, இந்த ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல 14 கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள். அப்போ நிலையெல்லாம் பழைய நிலையெல்லாம் போய் புதிய நிலை உண்டாகி கடவுளோடு கூட பிள்ளைகளாக இருந்து அவரோடு கூட உறவு கொள்ளுகிறோம். எங்கேயோ வாழ்ந்திருக்கிற நாம், பாவத்தின் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்ம ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து அவருடைய நிலையிலே கொண்டு வருகிறார் பாருங்கள். அப்போ நான் அந்த இது ரோமர் 8:14 சொல்லப்பட்டபடி நாம் அவர் நோக்கப்படுகிறோம். அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் பார்க்கிற பொழுது நாம் அந்த ஆவினால் தான் அப்பா பிதாவென்று கூப்பிடுகிறோம். இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட நல்ல உறவு கொள்ளணும். தூய ஆவினால் பிறக்கப்பட்டிருக்கிற நாம் உறவை வளர்த்து கொள்ளணும். இன்னைக்கு நம் நிலையிலே கொண்டு வரணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்ட நிலையில் வருதில்லை. ஏதோ பக்தி முயற்சி, ஏதோ உலகப்புறமான போயிட்டுருக்குறீங்க. நம்மளை அழைச்சி, நம்ம எங்கேயோ இருந்து அழைச்சி நம்மளை மகளாக மாற்றி அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஆவிலிருந்து எப்படியே ஜெபிக்கணும். அப்பா பிதாவேன்னு கூப்பிடணும். தூய் ஆவில நிரம்பி கூப்பிடணும். அப்படி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் என் அன்புக்குறவர்களே, ஒரு குடும்பத்தில் என் அன்புக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அமர்ந்து அப்படி கூடி அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, நாம் பார்க்கணும். எங்கேயோ ஆண்டவர் அல்ல, நாம் வாழ்கிற இடத்திலே கடந்து வருகிறதா இருக்கிறது. மத்தேயுவிலே பார்க்கிற பொழுது 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த சொல்லப்பட்ட வசன வார்த்தையெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர் நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற பொழுதெல்லாம், ஆண்டவரே இயேசுவே என்று கூப்பிடுகிற பொழுதெல்லாம் என்ன நடக்கும்? அங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மத்தேயு 18:20 உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனம் 19-20 ஒன்னா போட்டிருக்கிறாங்க. 18ஆம் அதிகாரத்தில் 19-20 அதான் சகோதரர் படிச்சாங்க. அதுல 20 சொல்லிருக்கு, எங்க 2 அல்லது 3 பேர் ஒன்னாங்க ஒன்னு கூடி இருக்கிறாங்க என் பெயரால அங்க நான் இருக்கிறேன், அங்கே நான் இருப்பேன் என்று உறுதியாக சொல்லுகிறார். அப்ப குடும்பத்துல எல்லாரும் அமர்ந்து அங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து வருகிறார். கடவுள் இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார், அங்கே இருக்கிறார். அவரை பார்த்து அவரோடு கூட உறவு கொண்டு பேசணும். அவர் நம்மோடு கூட பேசணும். நம்முடைய கஷ்ட நஷ்ட துன்ப துயரங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி கொடுக்கணும். பிரியமானவர்களே, அதுதான் கடவுளோடு கூட உறவாயிருக்கிறது. நம்முடைய கஷ்ட நஷ்டத்தில் அவரோடு சொல்லணும், ஆண்டவரே இயேசுவே எங்கள் பையன் இப்படித்தான், என் மகள் இப்படித்தான், இப்படி அவங்க கல்யாணம் பண்ணணும், குழந்தை பாய்க்கும் இல்லை, என்ன வேணுமோ அவரோடு பேசி அவரோடு உறவு கொள்ளணும். இப்படிப்பட்ட நிலை தான் ஜெபத்திலே அவரோடு கூட உறவு கொள்ளுகிற நிலை கண்டு வரணும். என் அன்புக்குறவர்களே, ஆண்டவர் சொன்னார் அல்லவா, எங்க என்னுடைய பெயரால் 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறார்கள் அவர் மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்னார் அல்லவா, அந்த இயேசு கிறிஸ்து இன்றும் மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்னாலே அவர் நம்மோடு கூட வந்திருக்கிறார். அன்னைக்கு பார்த்தினாக்க சீடர்கள் எல்லாம் அந்த மத்தியில் பார்க்கும்போது இயேசு உயிரோடு இருக்கும்போது சொல்றார்,
ஆனால் கூட மரித்து உயிர்த்த பின்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் மத்தியிலே அவருடைய சீடர்கள் எல்லாம் குழம்பி போயிருக்கிறாங்க, பரிதவிச்சுட்டு இருக்கிறாங்க, பயந்து போய் நடுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே அவர் தோன்றி சொல்லுகிறது கருத்தை பார்க்கணும். அது பயங்கரமான கருத்து. யோவான் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கிற பொழுது அது அழகான சொல்ல. யோவான் 20:19. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். அந்த இயேசு இன்று உங்க வீட்டிலே, உங்க குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே நாம் ஒன்று கூடி ஜெபிக்கிற பொழுது, பலவிதமான கவலை கண்ணீரோடு இருக்கிற பொழுது அந்த இயேசு மத்தியிலே தோன்றி சொல்லுவார் எனின் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். பார்க்கணும் பிரியமானவர்களே, அவரோடு கூட உறவு கொள்ளணும், நல்ல உறவு கொள்ளணும் இருக்கு. திருப்பாடலை பார்க்கிற பொழுது 4ஆம் அதிகாரம் 30 இருக்கு. அதுல எல்லாரும் ஒன்று கூடி ஜெபம் பண்றாங்க. எல்லாரும் அந்த சீடர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபம் பண்றாங்க. அவங்களுடைய பூமி எல்லாம் அதிரி போகிறது. அது மாத்திரமல்ல, புனித பவுலடியும் சீலாவும் சிறைச்சாலை ஜெபிக்கிற பொழுது சிறை கூடமே அதிரி போகிறது. முதல் நிலை. அப்படி அழைத்த ஆண்டவரோடு கூட நாம் ஜெபத்தின் வழியாக உறவு கொண்டிருக்க வேண்டும். ஜெபத்தின் வழியாக ஜெபம், பேசுதல், அவரோடு கூட பேசுதல். நம் நேர்மை பார்த்து பேசுறது போல நம்ம அவர்கிட்ட பேசணும். ஜெபம் என்பது அவரோடு கூட உறவு, பேசுதல் என்கிற உறவு தான். அந்த ஜெபம் என்பது நாம் மாத்திரம் பேசுதல் அல்ல, அடுத்து அவர் பேசுகின்ற நிலைமுறைவு தான். அதுதான் விவிலிய வாசிப்பு. இந்த நிலையிலே நாம் முதலாவது தொலைவிலிருந்த நிலையை பார்த்தோம். தொலைவில் இருந்து கடவுள் அருகே என்கின்ற பார்த்தோம். இரண்டாவது ஜெபத்தின் வழியாக உறவு என்று பார்க்கிறோம். மூன்றாவது விவிலிய வாசிப்பதின் வழியாக உறவு என்பதை நாம் இந்த வேளை சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, விவிலிய வாசிப்பின் வழியாக கடவுள் நம்மோடு கூட என்கிறதை பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது தான் உறவு. ஏதோ நாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறது அல்ல, அவர் நம்மோடு கூட பேசணும். அவர் பேச விரும்புகிறார். இன்னைக்கு நான் பார்க்குற பொழுது சில வேலைகளே சில மக்கள் என்ன பேசுவாங்க தெரியுங்களா? அப்படியே உட்காருவாங்க, அப்படியே உட்காந்துக்கிட்டு எப்போ பாரு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய மக்களில் பார்க்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு பிரார்த்தனை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, பாட்டு பாடவும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பைபிள் வாசிக்க மாட்டாங்க. அப்போ தானே அவர் நம்மோடு பேசுவார். உதாரணம் நான் பார்க்குற பொழுது 2 பேர் நிற்கிறாங்க பிரதர், 2 பேர், இங்கே ஒருத்தர் நிற்கிறார். ஒருத்தரே பேசிக்கிட்டே இருந்தா இவர் என்ன நினைப்பார்? யோ கொஞ்சம் பேச முடியா, நான் சொல்கிறேன் கேளுயான்னு சொல்ல மாட்டாரா அவர்? இல்லைங்களா? பார்க்கணும். பைபிளை படிக்க நடக்கின்ற வரும். நான் பைபிளை படிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அது எப்படி பேசுகிறார், என்ன நிலை பேசுகிறார், நம்மோடு கூட உறவு கொள்கிறதை பார்க்கணும். பெரிய மாணவர்களே, யோசேப்பு புத்தகத்தை எடுத்து முதல் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை முதல்ல படிங்க. அப்புறமேல 9வது வசனம் படிங்க. 8, 9 வசனம் தான். அதில் முதல்ல 8வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன அருமையாக சொல்லியிருக்கிறார். இந்த திருச்சட்ட நூலை முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருச்சட்ட நூல் உன் கையை விட்டு விலகாதிருக்கட்டும். அதை இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து இதில் உள்ளதெல்லாம் கடைப்பிடிப்பதிலே நீ கருத்தாயிரு. அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்று சொல்லுகிறார் அருமை ஆண்டவர். திருச்சட்ட நூல் கையை விட்டு விலகாதிருக்கட்டும், அது இரவு பகலும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எப்போ பாரு சித்தின்னு சொல்லவில்லை. அப்படி முடியாத பிரதம் சொல்ல இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் விவிலியத்தை எடுத்து படிக்கணும், திருச்சத்தை படிக்கணும், ஆண்டவருடைய வசன வார்த்தையை படிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் பேசுவார் நம்மோடு கூட. மகளே
நீ கவலைப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, நான் உன் ஆண்டவர், உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். அவர் அப்படி நம்மோடு பேசுவார் இல்லைங்களா? வெளியாக என் தெய்வம் பேசுவார். அப்போ பேசும்போது பற்றி நமக்காக யாவர் செய்துவார். நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் சொல்லு. உறவு பார்க்கணும் பிரியமானவர்களே. 8வது வசனத்தை படிச்சிங்களவா? திருச்சட்ட நூல் கை விட்டு விலகாதிருக்கட்டும், அது இரவு பகலை வாசித்து தியானத்துக்காக கடைப்பிடிக்கிறீங்க. அப்படி நலம் பெறுவாய் சொன்னீங்களா? அடுத்து 9வது வசனத்தை நீ படிச்சு பாருங்கோ. அதுல என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். என்ன கட்டளை கொடுத்தாரு? எனக்கு நான் கட்டளையிடவில்லையான்னு சொல்றாரு. நாம் கட்டளை விடலையா? என்ன கட்டளை? இந்த திருச்சட்டம் கையை விட்டு விலகாதிருக்கட்டும், அதை இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அது கடையில் கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. அதுதான் கட்டளை. அப்ப நீ என்ன பண்ணுவன்ட்டுக்கு? அஞ்சாதே, கலங்காதே, திடமானது, அஞ்சாதே, கலங்காதே, பயப்படாதே, உன் கடவுளும் ஆண்டவராகிய நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லியிருக்கிறார். என் அன்புக்குள்ளே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் படிக்கணும். அப்போ படிக்கிற பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்து கொடுப்பார். நம்மை அறிவிந்து கரைச்சல்படுகிற ஆண்டவர் அவருடைய நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்து கொடுப்பார் என்பதுதான் எனக்கு பிரிமாறி இருக்கும். என் குறிக்கோளை ஒவ்வொரு கருத்திலையும் நான் பார்க்கிற பொழுது வித்தியாசமான ஒரு கருத்தா இருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய நாம் கேட்கணும். நாம் அவரோட பேசணும். அவர் நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய கஷ்ட நஷ்டம் சொல்லுகிற பொழுது அவர் விவிலியத்தின் வழியாக நம்மோடு கூட பேசுவார். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா? ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ கவலைப்படாதே, உன் கர்ப்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், இன்னும் உன் மகப்பேற்று நான் தருவேன் சொல்லுவார். கடன் பிரச்சனையா? ஆண்டவரே எனக்கு கடன் பிரச்சனைக்கு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ அநேகர் கடன் கொடுத்து யாரும் கடன் வாங்காது இருப்பாய், நான் ஆசிரிப்பேன் சொல்லுவார். இப்படி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, என் அன்புக்குள்ளே ஒவ்வொன்றும் தோன்று பண்ணும். இந்த பைபிளை படிக்கிற பொழுது நான் இதோ விலகப்புறமாக படிக்க முடியாது. இந்த ஆழமான கருத்துக்களை நாம் படிக்கிற பொழுது பற்றி அறிஞ்சுக்கணும். இன்னைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். நானும் இருக்க அப்படி இருக்கு. இது இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, ஆனால் அர்த்தம் ஒன்று புரியல. பைபிள் படிக்கிறாங்க, அர்த்தம் என்ன? இந்த பைபிளை எழுதப்பட்ட நிலையில் நான் படிக்கிற பொழுது தான் புரியும். எனக்கு கடவுள் நம்மோடு கூட பேசுகிற காரியம் தான் நம்ம புரியணும். யோவானிலே பார்க்கிற பொழுது 14ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் ஒரு வசனம் சொல்லப்பட்டும். அந்த எம்மாவுஸ் சீடர்கள் போகிறார்களவா, எம்மாவுஸ் சீடர்கள் போகிற பொழுது அங்கே பேசிகிட்டே இருக்கிறது நாம் புரியவில்லை என்று சொல்கிறாங்க. அவர் நம்மோடு கூட பேசி வரும்போது நாம் நம்மளுடைய பத்திரிகை சொல்வாங்க. இந்த யோவானிலே 14ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் படிக்கிற பொழுது அங்கே ஒரு கருத்தை நாம் அந்த எம்மாவுஸ் சீடர்களோடு கூட கருத்தாக கொண்டு வர முடியும். பார்க்கணும். யோவான் 14:26. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். பாருங்க, நான் கூறிய அனைத்தையும் நினைவூட்டுவார். என் அன்புக்குறர்களே, ஒவ்வொரு கருத்தையும் நான் பார்க்கணும். அப்போ நம்ம அந்த தூய ஆவியானவர் எல்லாவற்றையும் நம்ம கற்றுக் கொடுப்பார். இந்த பைபிள் சொல்லப்பட்டதிலும் நம்மோடு கூட பேசுறதா அந்த உணர்வாக இருந்து கொண்டே இருக்கும். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தையும் போதிப்பார். விளக்கம் என்னென்ன கருத்து பாருங்க. விளக்கம் அனைத்தையும் போதிப்பார்.
ஆண்டவர் இன்னும் பேசணும். என் தெய்வம் இயேசு என்னோடு கூட பேசுவார். நம்மை படைத்தவர். இந்த வசனம் ஒவ்வொன்று பார்க்கிற பொழுது பிரியமகளே, ஒவ்வொரு கருத்தை பார்க்கணும். இந்த கட்டளை நான் சொல்லுகிற பொழுது தயவுசெய்து இந்த தூயான் உணர்த்துறதா சொல்கிறேன். 1 யோவான் எடுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்கள் கேட்கும்போது ரொம்ப கருத்தாக இருக்கும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்தில் இருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். இந்த வார்த்தை படிக்கிற பொழுது நம்முடைய உள்ள எல்லாம் விரல வச்சிருக்கிறீங்கல்ல, எடுத்திருக்கீங்களா? மீண்டும் ஒரு வாட்டி படிங்க, மீண்டும் ஒரு வாட்டி படிங்க. தொடக்கத்தில் இருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். நீ படிச்ச வார்த்தையெல்லாம் உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்தில் இருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீங்க. ஒரு உறவு கொண்டிருப்பீங்க. வார்த்தைகள் இருக்கு. ஆனால் நாம நம்முடைய சமூகம் எப்படி இருக்கிறோம்? இறைவசன வார்த்தை எடுக்கல, படிக்கல, கொண்டு வரல. எப்படி இல்லைங்களா? அது மகனுடனும் தந்தையுடனும் இணைந்து இருப்பேன் சொல்லப்பட்டிருக்கிறது. வசன கருத்து. இந்த வார்த்தை, அந்த வசன வார்த்தை படிக்கிற பொழுது அந்த கருத்தினை பார்க்கணும். தந்தையோடு கூட இணைந்திருக்கிற ஒரு கருத்தினை பார்க்கும் பொழுது எந்த ஒரு நிலை? என் அன்பு கூறுகளை, என்னுடைய வாழ்க்கை நான் சிந்திக்கிற பொழுது பயங்கரமான நிலைத்தான். ஒரு நாள் இப்படி பைபிளில் படித்ததில்லை, ஒரு நாள் படித்ததில்லை. என்னைக்கு நான் இந்த ஆண்டவருடைய ஆவினால் இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டனோ அப்போ தான் முதல்ல பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். பைபிளை படிக்க தூய் ஆவியான எனக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு அந்த கடவுளோடு கூட உறவு ஆகிறத நான் உணர்ந்து ஆண்டவரே பேசுக என்று என்னுடைய சகோதரர் அப்படிதான். அவர் பைபிள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்போ கொஞ்சம் ஆட்டம் போடுவார், கொஞ்சம் சந்தோஷமாக ஹல்லேலூயான்னு சொல்லிடுவார், தூத்திரம் பண்ணுவார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் உணர்கிறோம். எங்களுடைய பெயரால் 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறார்களோ மத்தியில் நான் இருப்பேன் சொல்லுகிறவர். விவிலியத்தை படிக்கிற பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விடுதலையின் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கும். வெற்றின் நலங்கோடு கூட இருக்கும். எனவே தான் சில பிறகு திருத்தட்ட நிலை இருக்கு. இந்த நிலையை நான் பார்க்கிற பொழுது அந்த வசனம், இந்த பைபிளை படிக்க திருச்சட்டத்தை படிக்க அவர் கடந்து வர அவரோடு இணைந்திருக்கிற நிலை எப்படி இருக்கும்? இன்னும் ஒன்றுமெல்லாம் பத்தி அறிகிறது பிரியமகளே. ஒன்று அதை திருப்பிடுங்க. அதே முன்ன படிச்சிங்களா திருமுழு இந்த யோவான் நடிச்சது படிச்சிங்களா? அதே யோவான் இதில் திரும்ப இல்லை, 1 யோவான் எடுங்க. 1 யோவானில் முன்ன படிச்சிங்க. 1 யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் 24 வசனம் படிச்சிங்க இல்லவா? இப்போ 3ஆம் அதிகாரத்தில் 24 வசனம் படிச்சு பாருங்க. என்ன கருத்தை சொல்லப்பட்டிருக்கு? கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு கூட இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். சகோதரமே, என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல போறீங்க? பார்க்கணும். கடவுளுடைய கட்டளை நாம் கடைபிடிக்கிற பொழுது கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாராம், இணைந்து இருக்கிறாராம். அத அவர் கடவுள் நம்மோடு கூட இணைந்திருக்கிற தூயால் உணர்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கு எப்படி வரவிருக்கும்? அப்படி வர பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த திருச்சட்டத்தை பைபிளை எடுக்கணும். எடுத்து நாம் படித்து வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட உறவு கொண்டுகிற அந்த அவரோடு கூட இணைந்திருக்கிறோம் என்பதை நாம் அவர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார், நாம் அவரோடு கூட இணைந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர முடியும். அது அடையாளங்களால், அற்புதங்களால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறுவதனால் அதை அறிந்து கடந்து போக முடியும். பிரியமானவர்களே,
சரி, இந்த கருத்தை நான் கொண்டு வருகிற பொழுது அடுத்த ஒரு கருத்தை சொல்ல வருகிறேன். கடலோடு கூட உறவு ஒன்று இருக்குது. முதலாவது தொலைவில் இருந்து அவரோடு வந்த நாம் வருவோர். ரெண்டாவது பார்க்கிறோம் ஜபத்தின் வழியாக அவரோடு கூட உறவு பார்த்தோம், ஜபத்தின் வழியாக. மூன்றாவது விவிலிய வாசிப்பு வழியாக அவரோடு கூட உறவு என்று பார்த்தோம், விவிலிய வாசிப்பு வழியாக அவரோட உறவு பார்த்தோம். நான்காவது இன்னொரு அருமையாக இருக்குது, இணைந்து 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 என்கிற ஒரு கருத்தை பார்க்கும்போது நான்காவது நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, நற்கருணை வழியாக அவரோடு கூட உணவு. நற்கருணை வழியாக, நற்கருணை வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இரவு உணவின் போது அவர் சொல்லிக் கொடுத்தார், என் நினைவாக செய்யுங்கள் சொன்னார். என் நினைவாக செய்யுங்கள், இது என் உடல் என் ரத்தம் என்று சொல்லி அந்த அப்பத்தை எடுத்து கொடுத்து அவர் கொண்டு வருகிறார். என் நினைவாக செய்யுங்கள் சொன்னார். அந்த வார்த்தையை பார்க்கணும் பிரிமா போல, என் நினைவாக செய்யுங்கள். அப்போ அந்த நற்கருணை எடுக்கிற பொழுதெல்லாம் அவர் கொண்டு வரும் பொழுதெல்லாம் அவரோடு கூட இணைகிறோம். அந்த ரத்தம் நமக்கு உயிரூட்டதாக இருக்கிறது, செலவாக இருக்கிறதா இருக்கிறது. வசனத்தை பார்க்கணும். யோவான் நற்செய்தி தான் எடுக்கணும். யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்திலே 55 and 56 வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் அருமையான ஒரு கருத்து இருக்கும். ஆனால் நான் தயவுசெய்து சொல்லுகிறேன், 54வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்துட்டு அறுத்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். 54வது வசனத்தை படிச்சுனா அந்த வசனம் எனக்கு எதுவும் அப்படி தூக்கி போட்டது. இன்னைக்கு எத்தனை மக்கள் எப்படிலாம் போயிட்டு இருக்கிறாங்க பார்க்கணும். எனது சதையை உண்டு, என் சதையை உண்டு, என் ரத்தத்தை குடிப்பவர், என் ரத்தத்தை குடிக்கிறவர்கள் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நிலைவாழ்வை கொண்டிருக்கிறார்கள். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். அவர்கள் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எப்படி கருத்து? இறுதி நாளிலே உயிர்த்தெழ செய்வேன். அந்த ரத்தத்தை, அவருடைய உடலை உண்டு ரத்தத்தை குடிக்கிறவர்கள் அந்த இறுதி நாளிலே அவர் உயிர்த்தெழ செய்வாராம். சரி, அது விடுக்க. அடுத்து கெண்டு 55 56 படிச்சு பாருங்க. எனது சதை உண்மையான உணவு, என் சதையை உண்மையான உணவு, என் ரத்தம் உண்மையான பானம், என் ரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு, என் சதையை உண்டு, எனது ரத்தத்தை குடிப்போர், என் ரத்தத்தை குடிக்கிறவர்கள் என்னோடு இணைந்திருப்பேன், என்னோடு இணைந்திருக்கிறார்கள், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். நானும் அவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள், நானும் அவரோடு இணைந்திருக்கிறேன். ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், என்ன எப்படி இந்த உறவு, எப்படிப்பட்ட உறவு பாருங்க. முன்ன சொல்லப்பட்டது ஆணுடைய கட்டளையை கடைபிடித்து வாசி சிந்திக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரோ, நாம் அவரோடு கூட இணைந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் உடலை உண்டு ரத்தத்தை குடிக்கிறவர்கள் என்னோடு கூட அவர் இருக்கிறார்கள், நான் அவரோடு கூட இணைந்திருக்கிறேன், உறவு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. இதுதான் நல்ல உறவு. இன்னைக்கு நிறைய மக்கள் பார்க்கும் பொழுது நற்கருணையை கண்டு போல ஒவ்வொரு நிலையை நாம் சொல்லுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பார்க்கணும் எப்படி நம்முடைய கடவுளோடு கூட நாம் எப்படிலாம் உறவு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அவரோடு கூட எப்படி உறவு இருக்கிறோம், நற்கருணை வழியாக அந்த உறவு கடந்து வருகிறதான் பார்க்கிறோம். பெருமாக்களே, அவர் என்னோடு கூட உணவு வந்தன, அவர்களோடு என்னோடு இணைந்திருப்பார்கள், நானும் அவர்களோடு கூட இணைந்திருக்கிறேன். யார் சொல்றது? ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் அவரோடு கூட இணைந்திருப்பேன் என்று. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொன்றும் பார்க்கணும். அந்த உடலும் ரத்தமும் அவரோடு கூட வார்த்தை இணைகிறது என்று பார்க்கிறோம். அடுத்தது நற்கருணையிலே இணைகின்றது பார்க்கிறோம், வார்த்தை இணைகிறது பார்க்கிறோம். இணைந்து அவரோடு உறவு, நற்கருணை அவரோடு கூட உறவு சொல்லுகிறேன். அடுத்து தூயாவியான சொல்லுகிறேன். தூயான உணர்வு தான், தூயான உறவு தான். நீ அடிக்கடி நான் பார்க்கணும் இல்லைங்களா? அது சொல்லப்பட்டிருக்கு யோவான்லே 14ஆம் அதிகாரத்திலே 16 17 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம் 16 17 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று, என்றும் உங்களோடு கூட இருக்கும்படி, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். தந்தை உங்களுக்கு அருள்வார். பாருங்க, அவர் என்றும் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்குள்ளும் இருப்பார், என்று உங்களோடு என்ன உறவு இல்லைங்களா? நாம் அனுபவித்து வாழ்கிறவர்களா இருக்கணும். அனுபவித்து வாழ்கிற ஒருவர் அவரோடு கூட உறவு கொள்ளணும்.
அந்த என்ன உங்களோடு கூட உங்களோடு என்று இருக்கும்படி உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இதை நான் நிறைய சொல்லி போகணுன்றேன். இந்த வார்த்தையை கொடுத்தின போது அதே யோவான்லே 15ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீ படிப்பில்லை, ஆனால் 15லே 4வது வசனம் நினைக்கிறேன், அடுத்து நீ படிப்பில்லை. அதுல கருத்து நல்ல அருமையான கருத்து சொல்லப்பட்டிருக்கும். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. என்ன அருமையான ஒரு ஓமை சொல்லிக் கூட பாருங்க. இன்றைக்கு நீ என்னோடு கூட இணைந்திரு, நான் உன்னோடு கூட இணைந்திருக்கிறேன். நீ என்னோடு கூட இணைந்திரு, நான் உன்னோடு கூட இணைந்திருக்கிறேன். நமக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்கட்டும் ஐயா, நல்ல உறவு இருக்கட்டும் என்று நம்மை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார். என்னோடு கூட உறவுக்குள், நல்ல உறவுக்குள் இணைந்திரு, அப்பொழுது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிற நல் உறவு பார்க்கணும் பிரியமான குழி. இந்த வசனம் படிக்கும் பொழுது நாம் ஏற்கனவே படித்தோம் அல்லவா? 1 யோவானிலே 4ஆம் அதிகாரத்திலே படித்தோம், 2ஆம் அதிகாரத்திலே வசனம் படித்தோம், 2:24 படித்தோம், 3:24 படித்தோம். அந்த வசனம் சொல்லுகிற அந்த வசனத்தின் கருத்தை நான் இப்பொழுது இங்கு கொண்டு வருகிறேன். அந்த 3ஆம் அதிகாரத்தில் 24 தூய ஆவியானவரே அதை உணர்த்துவார் என்கிற கருத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே தயவு செய்து 1 யோவானிலே 4ஆம் அதிகாரத்திலே 13ஆவது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். இந்த ஆவியானவர் தான் உணர்த்துகிறாரு. நீ யாருக்கிட்ட அவர் உன்னோடு கூட இருக்கிறார் ஐயா, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ அவரோடு இருக்கிற என்றதே உணர்த்துறார். என்னுடைய ஜெப வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பார்க்கிற முடியும், இதுதான் நான் உணர்வேன். ஜெப வாழ்விலே நான் இதுதான் உணர்வேன். தூய ஆவி உணர்த்துறார், நீ ஆண்டவரோடு கூட இருக்கிறாய், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ ஏன் பயப்படுகிறாய்? எதை குறித்தும் பயப்படுகிறாய்? அவரே உனக்கு இருந்து எல்லாம் செயல்படுத்துவார் என்று அந்த ஆவியானவரை, இங்க இருக்கிற ஆவியானவரை, பெற்றுக்கொண்ட ஆவியானவரை நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எனவே பிரியமானை பார்க்கணும். நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன், நேரமாகிவிட்டது. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை படித்து பாருங்கள். அவர் இயேசு ஆண்டவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் அது. யோவான் 17:23 நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். நாம் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறோம், ஆண்டு நம்மோடு கூட இணைந்திருக்கிறார், அவருக்குள் நல்ல உறவு இருக்கிறது என்பதையும் உலகம் அறிந்து கொள்ளும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோம், ஒப்புக்கொடுக்கலாம். பிரியமானவர்களே, தூய ஆவியானவரை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுக்கிறான் நிலையிலே அப்படியே ஒப்புக்கொடுக்கலாம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களோடு வெளிச்சம் தாரும் ஆவியானவரே.
வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆண்டவரே, எங்களுக்கு கற்று தருகிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விடுதலை நேர செய்தியை ஆண்டவரே இதோ இந்த நாளில் கொடுக்கும்படியாக அழைத்து வந்தவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விடுதலை நேர செய்தியை வெளியிட உதவிய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே கூட தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது தூய ஆவியின் ஆற்றல் வல்லமை அவர்களோடு அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா கவலைகள் கண்ணீர்கள் ஆண்டவரே மறையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இறை செய்தி ஆண்டவரே, உமது செய்தி எங்கெங்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. படித்தும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை ஆண்டவரே நீரே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொழில்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்திலே அமைதி இல்லாதவர்களுக்கு அமைதியை தாரும் ஆண்டவரே. சண்டை சச்சரவுகள் ஒழியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவ பழக்க வழக்கங்கள் குடி பழக்கம் எல்லாம் ஆண்டவரே ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வெகு காலம் ஆகியும் வயது ஆகியும் திருமணம் ஆகவில்லையே என்று ஆண்டவரே திருமணத்துக்காக ஏங்கி இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் வழிகாட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அது அற்புதம் செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களோடு இணைந்து ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே உம்மோடு இணைந்து இருக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். தன்னுடைய மகளுக்கு திருமணமாகவில்லை என்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, அவர் கணவனார் இல்லை, சகோதரி. ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார், மனம் விரும்புகிறார், திருமண காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார். கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிற ஒரு நபர், வட்டியை கூட கட்ட முடியாத ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகன், அந்த சகோதரன் வெளிநாடு போவதற்கான வழிகளை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார். கடனை அடைக்கக்கூடிய வழி அதுதான் அமைகிறது. ஆண்டவரே நன்றி, நன்றி. இயேசுவே, நீ செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், உம்முடைய கிருபையும் அருளும் இவளை பின்தொடரட்டும். ஆமீன். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால்